குழந்தைகளுக்கான சத்திய கதைகள் உபாகமம் கதை எண் 1. மோசேயின் இறுதி அறிவுரை, தேவனின் வழிகாட்டலும் வாக்குறுதிகளும். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் தினமும் மன்னா கதைகள் எல்லாமே கேட்டு விசுவாசத்திலும் அன்பிலும் நல்ல நல்ல குணலட்சணத்திலும் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே நீங்கள் வளரணும். ஓகே, இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி முந்தைய கதையில், அதாவது என்னாகமம் புத்தகத்தோடைய இறுதி கதையில், பாலாக் ராஜாவுடைய பேராசைக்கு இணங்கி புறப்பட்ட பிலேயாமோடைய வழியை யெகோவா தேவன் ஒரு பேசுகிற கழுதை மூலமாக தடுத்து நிறுத்தினதையும், இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு பதிலாக ஆசீர்வதிக்கும்படி செஞ்ச உன்னத அதிசயத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம உபாகமம் புத்தகத்தோட முதல் கதையாக இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தான் நதிக்கு அக்கறையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக நடந்த ஒரு மகா உணர்ச்சி மிக்க ஆவிக்குரிய பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அவங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி கடைசியாக யோர்தான் நதிக்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. இந்த யோர்தானை மட்டும் கடந்து அண்ணாண்ட போயிட்டாங்கன்னா அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் மோசே அவங்களுக்கு ஒரு இறுதி அறிவுரைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மோசேக்கு 120 வயசாயிடுச்சு, அதாவது 120 இயர்ஸ். ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாராம். அப்போவும் அவருடைய கண் இருளடையலை, அதாவது வயசாயிடுச்சுன்னா கண் தெரியாமல் போயிடும் இல்லையா, மங்கிடும் இல்லையா, அது மாதிரி எதுவுமே ஆகலை. அவரோட பலன் குறையல. ஆனாலும் அவர் அந்த காதேசின் தண்ணீருக்கு அருகே ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா. என்ன நடந்துச்சு? தேவன் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனால் இவர் அடிச்சிட்டாரு 2 தடவை. அதனால் தேவன் என்ன சொல்லிட்டாங்க? நீ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதை தான் அங்கே மோசே நினைவு கூர்ந்து, தேவன் நம்மளை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னதை யோசித்து பார்த்து மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி வனாந்திரத்தில் 40 வருஷம் யெகோவா தேவன் அவங்கள எப்படி அற்புதமாக வழிநடத்தினார், வனாந்தரத்துலேருந்து மன்னவை தந்து நம்மளை எப்படி போஷிச்சார், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு செருப்பு எதுவுமே பழசாகாமல் எதுவுமே கிழிஞ்சு போகாமல் எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத நினைவுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மோசே ஜனங்களை நோக்கி, உங்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கட்டளையிடுற இந்த வார்த்தைகளை உங்களை இருதயத்தில் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுரையாக சொன்னாராம். நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தேவன் உங்களுக்கு எவ்வளோ கட்டளைகள் கொடுத்தாரு? 10 கட்டளைகள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரமாணங்களை கொடுத்தாரு. இது எதுவுமே நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். யெகோவா தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உன்னதமான ஆசீர்வாதங்களும், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படியாமல் நடக்கும்போது உங்களுக்கு சோதனைகளும் சாபமும் வரும் அப்படின்னு எச்சரிச்சாராம். அதுக்கப்புறம் யோசுவாவை ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்தி, நீ ரொம்ப பலம் கொண்டு திடமனதாக இரு அப்படின்னு சொல்லி அவனையும் தைரியப்படுத்தினாராம். கதை முடிஞ்சிடுச்சு. இந்த கதை நமக்கு ஒரு மேன்மையான பாடத்தை கற்றுத்தருது. என்ன தெரியுமா? நம்முடைய பரலோக தகந்தையாகிய யெகோவா தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்ம எப்பவுமே இருதயத்தில் பதிச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும் அப்படின்னு விரும்புகிறாரு. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தலைவர்களும் வழிகாட்டிகளும் மாறினாலும் யெகோவா தேவனுடைய வாக்குறுதியும் அவருடைய வழிகாட்டுதலும் என்றைக்குமே மாறாத நம்மளை தொடர்ந்து வழிநடத்தும். ஒரு தந்தை தன்னோட பிள்ளைகளுக்கு விடை பெறும்போது வாழ்வின் மேன்மையான வழியை நமக்கு காட்டுவாங்க இல்லையா. அதுபோல் யெகோவா தேவன் மோசே மூலமாக இஸ்ரேல் வம்சத்தாருக்கு தம்முடைய ஆசீர்வாதமான வழிகளை தெரியப்படுத்தி வழிநடத்தினார். இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே சொன்ன உன்னதமான அன்புரைகளையும் தன்னோட பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாமல் யோசுவாவின் தலைமையில் வழிநடத்திய யெகோவா தேவனுடைய சர்வ வல்லமையையும் அவருடைய மாறாத பேரன்பையும் நினச்சி பாருங்கள். தேவனுடைய கிருபையும்
பாதுகாப்பும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்பவுமே சூழ்ந்து வழிநடத்தட்டும் செல்லமே. அந்த பாதுகாப்பான அன்பின் தெய்வீக நிழலில் நீங்கள் இன்னைக்கு நிம்மதியாக தூங்கலாம். தேவன் உங்களையும் உங்கள் தூய்மையான விசுவாசத்தையும் எப்பவுமே ஆசிர்வதிக்கட்டும். குட்டி செல்லமா, ஹோம்ஒர்க் பண்ணலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-9 வசனங்கள், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரை, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரை. இந்த முக்கியமான வேத பகுதிகளை உங்கள் சத்திய கதைகள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஓய்வு நேரத்தில் இதை எடுத்து வாசித்து பாருங்கள். யெகோவா தேவனுடைய பரிசுத்த வார்த்தைக்கு நாம் எவ்வளோ உண்மையோடு கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி நித்திய ராஜ்யத்துக்கு, அதாவது அந்த பரலோகத்துக்கு நம்மளை அழைச்சி கொண்டு போகிறாங்க அப்படின்ற பெரிய ஆவிக்குரிய பாடத்தை இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த வசனங்களை உங்கள் குட்டி ஹார்ட்டுக்குள்ளே சேவ் பண்ணி வைங்க. நாளைக்கு யோசுவா புதிய தலைமை மற்றும் தெய்வீக அழைப்பு அப்படின்ற தலைப்பில் ஒரு சூப்பரான கதை பார்க்கலாம். சரி, இப்போ தூங்கலாமா? தூங்குறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு நல்லா தூங்கி என் செல்ல குட்டிங்களா. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோட நம்ம சந்திப்போம். குட் நைட். காட் பிளெஸ் யூ.